Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 29 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஷோகோகு வெர்சஸ் மியோரோடா டீமுக்கான கேம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பால் அகாகி தான் வந்துட்டு கரெக்ட்டா ரிசீவ் பண்ணி அவன் டீம்மேட் கிட்ட தரான். கோகுரி கிட்ட தான் இப்ப பால் இருக்குது. அவன் தான் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். இன்னும் ஷோகோகு டீம் வந்துட்டு அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த் இறக்கல போலயே. ரூகாவாவா அவங்க இன்னுமே பெஞ்ச்ல தான் உட்கார வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓசுமி சொல்றான். ஹானமிச்சி வழக்கம் போல கோச் அஞ்சா கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிடுறான். என்னை வந்துட்டு ஒட்டுமொத்த மேட்ச்க்கு இப்படி வெளியே வச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா? நான் வந்துட்டு சீக்ரெட் வெப்பன் தானே என்னை இறக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவர் வந்துட்டு எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. நான் சொல்றேன் கேக்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி முன்னாடி வந்து நிக்கிறான். அதுக்கு அவருமே மூஞ்ச திருப்பி வச்சுக்கிட்டு ஹானமிச்சி நீ வந்துட்டு சண்டை போட்டல அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இது அப்படின்னு சொல்றாரு. ஹானமிச்சி இதை கேட்டோன்னே மிச்சை கிட்ட சண்டைக்கு வர மறுபடியும் இங்க பாத்தியா இது எல்லாமே வந்துட்டு ஒன்னாலதான் நாங்க வந்துட்டு சண்டை போடவே ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மிச்சம் மறுபடியும் பதிலுக்கு எந்திரிச்சு கத்துறா. ரியோட்டாவும் ஹானமிச்சி கிட்ட நீ ஃபர்ஸ்ட் அமைதியாயிருடா, இப்போ நீ சண்டையே போடலன்னா கூட உன்னோட ஸ்கில்ஸ்க்கு நீ வந்துட்டு கண்டிப்பா பெஞ்ச்ல தான் உட்கார்ந்திருப்ப அப்படின்னு ரியோட்டா சொல்றான். இவனுக்கு இதை கேட்டு மறுபடியும் கடுப்பாகுது. ஒரு ஜீனியஸை பார்த்துட்டு எப்படி நீ இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி மறுபடியும் அவன் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரூகாவாவுக்கு இவங்க மூணு பேரோட தொல்லை தாங்கவே முடியல. என்னடா இது மூணு பைத்தியக்காரங்களும் இப்படி ஒன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவங்க மூணு பேர் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரூகாவா முன்னாடி போய் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. வாய மூடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவா சொல்றேன். இவங்க மறுபடியும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆயக்கோ தான் வந்துட்டு நீங்க முதல்ல 4 பேருமே நிறுத்துங்கடா, அங்க ஸ்கோரை முதல்ல பாருங்க அப்படின்னு சொல்றேன். அந்நேரம் பார்த்தா சோகோகு டீம் 4 ஆப்பனன்ட் 16 பாயிண்ட்ல இருக்காங்க. என்னடா இது அப்படி சண்டை போட்டு இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள 14 பாயிண்ட் லீடிங் போயிட்டாங்க அப்படின்னு ஹானமிச்சி சொல்றான். டே 14 இல்லடா 12 தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா சொல்றான். ஆயக்கோமே சொல்றேன் நம்ம டீம்ல வந்து டிஃபென்ஸ் ரொம்ப வீக்கா இருக்குது, அதுக்கு மேல ரீபவுண்ட் ஆறதுக்கு நம்ம கிட்ட ஆள் இல்ல, நம்ம டீம்ல இப்ப எல்லார பிளேயர்ஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த கேமை வின் பண்ண முடியும்னு எனக்கு தோணல அப்படின்னு ஆயக்கோ சொல்றா. அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கோச் சான்ஸே பாக்குறாங்க. ஆனா அவர் இவங்களை பார்த்தோன்னே திரும்பவும் தலை திருப்பிக்கிறாரு. உள்ளே இறக்க மாட்டேன் அப்படின்ற முடிவுல தான் இருக்காரு. மியோர்டா டீமோட கேப்டனுமே நினைக்கிறேன் இவங்க வந்துட்டு வெறும் அகாகி மட்டும் நம்பி இருக்கிற ஒரு ஒன் மேன் டீம் தான் அப்படின்ட்டு. அதுக்கடுத்த ஒரு ரேலில மறுபடியும் பால் வந்துட்டு பேஸ்கெட் குள்ள உள்ளாம வெளியே வருது. ரீபவுண்ட் வந்துட்டு அவங்க டீம் பிளேயர்ஸ் கரெக்டா ஆடி ஷூட் பண்ணிடுறாங்க. மியோர்டா டீமோட கேப்டன் அகாகியை பார்த்துட்டு என்னாச்சு அகாகி உங்க டீம் வந்துட்டு ரொம்பவே வீக்கா இருக்கு போல, ரியோனன் டீம் கூட நீங்க வந்து ரொம்பவே க்ளோஸா போய் தோத்துருக்கலாம், ஆனா எங்க கிட்ட எல்லாம் உங்களால பக்கத்துல கூட வர முடியாது, ரியோனன் டீமே எங்களுக்கு ஒரு குப்பை டீம் மாதிரி தான், அந்த டீம் வேணா நீங்க வந்து ஏதோ க்ளோஸா கொண்டு வந்துட்டீங்க, ஆனா நாங்க வந்துட்டு அவங்களோட கம்பேர் பண்றப்ப ரொம்பவே பெட்டர் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டோன்னே ரியோனன் டீமோட கேப்டன் ஓசுமிக்கு வந்துட்டு ரொம்பவே கடுப்பாயிருது. அவன் அப்படியே எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிடறான். நீ வந்துட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அகாகி, போய் இவங்க கூட எல்லாம் தோத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஒட்டுமொத்த ரியோனன் பிளேயர்ஸ்மே வந்துட்டு ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர் பண்றாங்க. சோகோகு டீமுக்குள்ள இருக்க ஜூனியர் பிளேயர்ஸ்மே வந்துட்டு ரொம்ப சொதப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப பயத்துல இருக்காங்க. நம்பர் 6 பிளேயர் தான் வந்துட்டு பால கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் ட்ரிப்ளிங் பண்றப்ப அவன் கையில இருந்தே பால் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஸ்லிப் ஆயிருது பயத்துல. அந்த பால் வந்துட்டு நல்ல வேளையா கோகரே கைக்கே போயிருது. நீ வந்துட்டு பயப்படாம ஒழுங்கா விளையாடு, காம் டவுன் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு கோகரேவும் சொல்றான். அவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பயந்து போயிருக்காங்க, அவங்க எல்லாரும் ரொம்பவே பிரஷர் ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்கோ சொல்றா. இதை கேட்டுட்டு ஹானமிச்சி வந்துட்டு மறுபடியும் கோச் அஞ்சா கிட்ட வந்து நின்னுகிட்டு இருக்கான். எப்படியாவது இவர் ஓகே சொல்ல வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். எவ்வளவு நேரம் வேணாலும் பாரு அப்படின்ற மாதிரி அவர் அசால்ட்டா இருக்கிறாரு. இவனாலே ஒரு கட்டத்துக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியல. அப்படியே திரும்ப வந்து உட்காந்துடுறான். கேமுக்குள்ள பால் வந்துட்டு அகாகி கிட்ட வருது. அகாகி ஈஸியாவே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுக்கு 3 பேர் வந்து லாக் பண்ணி நிக்கிறாங்க. அவன் ஒருத்தன் தான் ஸ்ட்ராங்கான பிளேயர்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அகாகி வேற வழியே இல்லாம பாலத்துக்கு இன்னொரு பிளேயர் கிட்ட பாஸ் பண்ண அந்த பிளேயர் ஒழுங்கா ரிசீவ் கூட பண்ண மாட்டேங்கிறான். பயத்துல தப்பா ரிசீவ் பண்ண வேற ஒரு பிளேயர் வந்து பால ஸ்டீல் பண்ணிட்டு போயிடுறான். அந்த பிளேயரை தடுக்கிறதுக்கு சோகோகு கிட்ட எந்த டிஃபென்ஸுமே இல்ல. அந்த பிளேயர் ஈஸியாவே பால ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். அகாகி அங்க இருந்து என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓசுமிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. ஐடாவும் நினைக்கிறேன் எதுக்காக இவங்க இன்னும் ரூகாவா இல்ல ஹானமிச்சி யாரே உள்ள இருக்காம இருக்காங்க, ஒண்ணுமே புரியலையே, ஏதாவது ரீசன் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடுவுல பாக்குறப்ப இன்னும் 2 பேர் புதுசா இருக்குது இவனுக்கு. ரியோட்டா மிச்சியோட டேட்டா எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு இவனோட நோட்ல பாக்குறான். அவங்க 2 பேரோட டேட்டா இவங்கிட்ட எதுவுமே கிடையாது. அவங்களோட ஃபேஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்ப அவங்க இன்னும் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் மாதிரியும் தெரியல. எங்களோட பிராக்டிஸ் மேட்ச்ல இவங்க 2 பேரும் இருந்த மாதிரியே இல்ல. என்கிட்ட இவங்கள பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இல்ல. இவங்க வந்துட்டு யாரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடாக்கு ஒண்ணுமே புரியல. கேம்குள்ள பாலுமே கரெக்டா கோகரே கிட்ட வருது. அவன் வந்தோடனே பால் வந்துட்டு ஒரு 3 பாயிண்டருக்கு டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடுறான். அந்த பால் வந்துட்டு பேஸ்கெட் குள்ள உள்ளாம அப்படியே வெளியே தான் வருது. அகாகி ரீபவுண்ட் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு கோகரே சொல்றான். அதே மாதிரி அகாகி அவங்க கேப்டனுக்கு முன்னாடி பால ஃபர்ஸ்ட் ரீபவுண்ட் ஆடிட்டு இறங்கிடுறான். பட் அவனால திரும்ப எதுவும் ஷூட் பண்ணலாம் முடியல. 3 பேர் கரெக்டா அவன ரவுண்ட் கட்டி நின்னுறாங்க. அவன் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நின்ன இடத்துல இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ற கேம் பண்றான். அந்நேரம் அவங்க கேப்டன் ஓடி வந்து அந்த பால தட்டி விட்டுறான். அப்படி அவன் தட்டி விடும்போது தெரியாம அகாகியோட மூஞ்சிலையுமே இடிச்சிருப்பான். அதனால ரெஃபரி வந்துட்டு அவங்க டீம் கேப்டனுக்கு ஒரு ஃபவுல் கொடுத்துறாரு. அவங்க கேப்டனுமே வந்துட்டு ஃபவுல் ஆனாலும் பரவாயில்ல, இது வந்துட்டு அகாகி மட்டுமே நம்பி இருக்க ஒரு டீம் தான், இவனை மட்டும் கண்டினியூஸா பாத்துக்கிட்டாலே போதும், இந்த கேமை ஈஸியாவே முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறான். மிட்சியும் சொல்றான் அவங்க வந்து நம்ம டீம் வெறும் ஒன் மேன் டீம்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்க, அது தெளிவாவே தெரியுது அப்படின்ட்டு. அப்படி நினைச்சிருந்தா அவங்க வந்துட்டு தப்பு கணக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா சொல்றான். ஹானமிச்சி ரொம்ப கடுப்போட தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. ரூகாவாவும் இதே மாதிரி கடுப்போட தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆக மொத்தத்துல பெஞ்ச்ல இருக்க 4 பேருமே வந்துட்டு செம்ம ஃபயர்டா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஐடாவும் இதை பார்த்துட்டு இவங்க 4 பேருமே வந்து கொலவெறியோட உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த மேட்ச்ல ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் சென்ட வந்துட்டு கேம் ரொம்ப போர் அடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஜூஸ் குடிக்கிறதுக்காக வந்திருக்கான். அவன் அங்க நின்னுட்டு இருக்க பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு சோகோகு டீம் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இவன் அவனை பின்னாடி திரும்பி பார்த்தோன்னே நீ கைனன் டீமை சேர்ந்த மாக்கி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இந்த ஒரு கேரக்டருமே ஞாபகம், கைனன் டீமோட கேப்டனே இவன் தான். கைனன் டீமோட கேப்டன் வந்துட்டு இந்த மேட்சை பாக்குறதுக்காக வந்திருக்காரா, நீ என்ன நினைக்கிற, மியோரிடா ஜெயிப்பாங்களா இல்ல சோகோகுவா அப்படின்னு சொல்லிட்டு சென்டோ கேட்கறான். இதுல எந்த டீம் ஜெயிச்சாலும் எந்த ஒரு சேஞ்சுமே நடக்க போறது இல்ல, ரியோனன் டீம் ஜெயிச்சாலும் அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு மாக்கி சொல்றான். அதுக்கு சென்டோ வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்கான். இவன் வந்துட்டு அவங்கிட்ட அப்படியே பாய் சொல்லிட்டு கிளம்புறான். அவன் நடந்து போகும்போது சென்டோ வந்துட்டு போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் உனக்கு இருக்க போறது இல்ல, இந்த வருஷம் உனக்கு போன வருஷத்தோட கஷ்டமா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றான். இன்னொரு பக்கம் ஹார்கோவை காட்டுறாங்க. அவ கிளாஸ்க்குள்ள இருந்தாலும் அவ மைண்ட் ஃபுல்லாவே இந்த பாஸ்கெட்பால் மேட்ச் பத்தி தான் இருக்குது. என்னோட அண்ணன் வந்துட்டு இன்னொரு கேம் ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். என்னோட அண்ணன் ஒரு 30 பாயிண்ட், ரூகாவா ஒரு 30 பாயிண்ட் கண்டிப்பா எடுத்திருப்பாங்க எப்படியும். அதுக்கப்புறமா மிச்சி ரியோட்டா அவங்களுமே வந்துட்டு ஆளுக்கு 15 பாயிண்ட் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா கோகுரே எப்படியும் ஒரு 10 பாயிண்ட் எடுத்திருப்பாரு. ஒட்டுமொத்தமா 100
பாயிண்ட் எல்லாருமே சேர்ந்து எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு அவன் நினைக்கிறா. அந்த இமேஜினேஷன்ல கூட ரூகாவாவோட பேரை கிழிச்சுக்கிட்டு ஹானமிச்சி வெளியே வந்துட்டு நிக்கிறான். ஆமா ஆமா இவனை வேற நான் மறக்க கூடாதுல, இவனுமே வந்துட்டு கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பான், அதனால நாங்க வந்துட்டு கண்டிப்பா தோக்கவே மாட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறா. கேம் வந்துட்டு மறுபடியும் காட்டுறாங்க. அகாகி வந்துட்டு அவனோட ஃப்ரீ த்ரோ ரெண்டுமே சக்சஸ்ஃபுல்லா மேக் பண்ணிடுறான். நான் இல்லாத டைம்ல அகாகி வந்துட்டு அவனோட ஃப்ரீ த்ரோவை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு மிட்சுகி நினைக்கிறான். அடுத்த ரேலில மியரோடை டீம் பிளேயர் கிட்ட தான் பால் இருக்குது, உனைய தாண்டில நான் ஈஸியாவே போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சோகோக்கு பிளேயரை பார்த்து சொல்றான். இவனுமே வந்து பயத்துல தான் நின்னுகிட்டு இருக்கான், அவனால சரியா டிஃபென்ஸ் பண்ணவே முடியல. இவன் வந்துட்டு அவன் ஃபேக் கட்டி இன்னொரு டீம்மேட் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அந்த பிளேயர் கொஞ்சம் தூரம் ஓடி வந்துட்டு இன்னொரு பிளேயர் கிட்ட கொடுக்க அந்த பிளேயர் வந்து ஈஸியாவே பால் டைரக்டா ஷூட் பண்ணி பாயிண்ட் வாங்கிடுறான். ஹானமிச்சி இதெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியாம கோச் நாங்க வந்துட்டு இன்னும் இப்படி பண்ண மாட்டாங்களே உள்ள இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். மிட்சுகி ரியோட்டா எல்லாருமே வந்துட்டு அதே மாதிரி கேட்கறாங்க. உள்ள விளையாண்டுட்டு இருந்த ஒரு பிளேயர் வந்துட்டு எனக்குமே ரொம்ப டயர்டா இருக்கு, கண்டிப்பா என்னால இதை தாங்கிக்க முடியாது, அவங்களை இறக்குனதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அகாகி சத்தமா உள்ள இருக்கவங்கள பார்த்து கத்திக்கிட்டு எதுக்கு இப்ப எல்லாரும் வெளியே பாத்துக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் உள்ள லேடருக்கு வெளியே பாருங்க, நீங்க எல்லாரும் இப்ப ஒன்னும் பெஞ்ச்ல இல்ல பேட்டில் ஃபீல்ட்ல நின்னுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அகாகி சொல்றான். நேரா கோகரே தான் பால் ட்ரிப்ளிங் பண்ணி வரான். அவன் அகாகியை கூப்பிட்டு அவனுக்கு ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்குறான். அகாகியுமே வந்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறான். கோகரேவும் அகாகி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அகாகி சூப்பராவே ட்ரிப்ளிங் பண்ணி வந்துகிட்டு இருக்கான். அவனை மட்டும் என்னன்னாலும் ஷூட் பண்ணவே விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் சொல்றாரு. அதே மாதிரி ரெண்டு டிஃபென்ஸ் வந்துட்டு அகாகிக்கு நின்னுக்கிட்டு இருக்காங்க. அகாகி அவங்களுக்கு பக்கத்துல வந்தோடனே ஷூட் பண்ற மாதிரி அவங்களை ஏமாத்திட்டு பால் வந்துட்டு கோகரே கிட்ட பாஸ் பண்ணி விட்டுறான். இந்த ரெண்டு டிஃபெண்டர்ஸ்மே வந்துட்டு பதறி போய் நேரா கோகரே பக்கத்துல ஓடி போறாங்க. அப்ப கோகரே வந்துட்டு பயங்கரமா பால் வந்துட்டு தரையில பிட்ச் பண்ணி நேரா பேஸ்கெட்டுக்கு பக்கத்துல ஏத்தி விட்டுறான். அவன் அங்கதான் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அகாகி கரெக்டா வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பான். பேஸ்கெட்டுக்கு பக்கத்துல வந்து அவன் ஜம்ப் பண்ணி ஏர்ல இருக்கும்போது பால கரெக்டா ரிசீவ் பண்ணிட்டு அப்படியே சூப்பரா ஸ்லாம் டங்க் பண்றான். இந்த ஒரு டங்க பார்த்தோன்னே எல்லா ஆடியன்ஸுமே வந்துட்டு ரொம்பவே சூப்பரா சேர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. மியரோடை பிளேயர்ஸ்லாம் வாயடிச்சு போயிடுறாங்க. நம்ம வந்துட்டு கண்டிப்பா தோக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அகாகி வந்துட்டு டீம்மேட்ஸ் எல்லாரையும் நல்லா மோட்டிவேட் பண்றான். இதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு பயம் இல்லாம விளையாடுவாங்க. இந்த ஒரு டங்க் அவங்க எல்லாருமே ஒரு நல்ல பவர்ஃபுல்லான மோட்டிவேஷனா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோகரேவும் நினைக்கிறான். சோகோவோட நம்பர் 6 பிளேயருமே வந்துட்டு அடுத்த ரேலிலே கேப்டன் சொன்னது கரெக்ட் தான், நான் தான் வந்துட்டு இப்ப மெயின் டீமுக்குள்ள இருக்கேன், நான் வந்துட்டு இப்ப பெஞ்ச்ல இல்ல, நான் நினைச்சா அதை கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மியரோடை பிளேயர் கிட்ட தான் ஒருத்தங்கிட்ட பால் இருக்குது. அவன் பக்கத்துல வேமா ஓடி போய் பால் வந்துட்டு தள்ளி விட்டுறான். அடுத்த ஒரு ரேலில இன்னொரு பிளேயர் வந்துட்டு பால் வெளியே போற மாதிரி இருக்குது, என்னன்னாலும் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தெல்லாம் பால் எடுக்க ட்ரை பண்றான். பட் பால் வந்து லைனுக்கு வெளியே போயிருது. நீ வந்துட்டு லாஸ்ட் வரை நல்லாவே ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அகாகி அவனை பார்த்து சொல்றான். அடுத்த ரேலில மியரோடை டீம் பிளேயர்ஸ் வந்துட்டு கோகரேவை நல்லா மார்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவன் இருந்தா தான் அகாகி வந்துட்டு அந்த ட்ரிக்க பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சோகோக்கு 8 பாயிண்ட் மியரோடை 22 பாயிண்ட் இருக்காங்க. கோச் அஞ்சமே அவங்க 4 பேரையும் பார்த்துட்டு நீங்க வந்துட்டு இப்ப உங்க தப்ப உணர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இவங்க 4 பேரும் நல்லா சிரிச்சுக்கிட்டு ஆமா கோச் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படின்னா இதுக்கப்புறம் சண்டை போடுவீங்களா அப்படின்னு அவர் கேக்குறாரு. இல்ல இதுக்கப்புறம் நாங்க சண்டையே போட்டுக்க மாட்டோம், அமைதிக்கு மறுபேராவே நாங்க தான் இருப்போம் பாருங்க அப்படின்ட்டு ஹானமிச்சி சொல்றான். ஹானமிச்சியை தவிர மீதி 3 பேருமே அப்படியே கோச் அஞ்சே வந்துட்டு பாக்குறாரு. அவங்க 3 பேருமே வந்துட்டு இல்ல சண்டையே போட மாட்டோம் அப்படின்னு தனித்தனியா சொல்றாங்க. கோச் அஞ்சே அப்படியே எந்திரிச்சிடுறாரு. சப்ஸ்டியூட் சேஞ்ச் பண்ண போறாங்க சோகோக்கு அப்படின்ட்டு ரெஃபரி சொல்றாரு. 4 பிளேயர்ஸ் அப்படியே கொத்தா உள்ள இறங்குறாங்க. ரியோனன் பிளேயர் ஒருத்தருமே ரியோட்டாவை பார்த்துட்டு அவனுமே வந்துட்டு பாயிண்ட் கார்டு தான், அவனோட பேர் ரியோட்டா அப்படின்ட்டு சொல்றான். அப்படியே அதுல யார் ரியோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐடா கேக்குறான். அந்த நம்பர் 7 இருக்கான் தெரியுமா, அவன் தான் அப்படின்ட்டு சொல்றான். அப்படின்னு எனக்கு தெரியாத ஒருத்தனோட பேர் வந்துட்டு ரியோட்டாவா, இன்னொருத்தனோட பேர் என்னன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஐடா யோசிக்கிறான். அகாகியை தவிர மீதி விளையாண்டுகிட்டு இருந்த 4 பிளேயர்ஸ் அப்படியே வெளியேற்றிட்டு இவங்க 4 பேரை உள்ள இறக்கி இருக்காங்க. மிட்சுகி உள்ள வரும்போது அகாகியை பார்த்துட்டு நீ வேணா கேப்டனா இருக்கலாம், ஆனா ஏசென்ற பதவியை மட்டும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், நான் தான் எப்படி எம்பிபியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறான். ஓசுமி மிட்சுகி தூரத்துல இருந்து பார்த்தோன்னே எங்கேயோ பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிட்டே இருக்கிறான். ஆனா அவனுக்கு இன்னுமே சரியா தெரியல. ஹானமிச்சி மியரோடை பிளேயர்ஸ் பக்கத்துல ஒருத்தங்கிட்டையும் போயிட்டு நான் வந்துட்டு உங்க எல்லாரும் கண்டிப்பா தோக்கடிப்பேன் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அகாகி இவங்களை பார்த்துட்டு நினைக்கிறேன் இவ்வளவு தொல்லை பிடிச்சீங்களா நான் இப்ப ஒரே டைம்ல மேய்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கப்ப அகாகியுமே நினைக்கிறேன் நம்மளோட ஜூனியர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப தொல்லை பிடிச்சவங்க தான், ஆனா அவங்க எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி டேலண்ட் இருக்கிறவங்களும் தான் அப்படின்ட்டு நினைக்கிறான். மியரோடை டீமோட கேப்டன் ஹானமிச்சி பேசின பேச்சுக்கு நானே வந்துட்டு இவனை மார்க் பண்றேன் அப்படின்ட்டு அவன் டீம்மேட்ஸ் கிட்ட சொல்லிடுறான். அகாகி எல்லாருமே லீட் பண்ணிக்கிட்டே வாங்கடா இதுக்கப்புறம் நம்மளோட கவுண்டர் அட்டாக்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஆக்சுவலான கேமே வந்துட்டு இதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் ஆக போகுது. சோகோக்குவோட உண்மையான ரியல் டீமே வந்துட்டு இதுக்கப்புறமா தான் விளையாட போறாங்க. இதுக்கப்புறமா கேம்ல லீடிங் எடுத்து மியரோடை டீம் வின் பண்ணுவாங்களா இல்லையன்றதை நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் guys.